சுடலை மாடனுக்கு கேரளாவில் கோயில்கள் இருக்கிறதா? ஆமா. சுடலை மாடனுக்கு கேரளாவில் நிறைய கோயில்கள் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல கூடுற மாதிரி சுடலை மாடனை அக்னி மடன், ஆதாளி மடன், முண்டை அந்த மாதிரி கூட மாட்டாங்க. கேரளாவில் சுடலை மாடனை மதன் தம்புரான் அல்லது மதன் தம்புரான் அந்த மாதிரி பெயர்கள் தான் வச்சு அழைப்பாங்க. அவரை சுடலை மாடன் அப்படின்னு சொன்னா, நீங்க கேரளாவில் போய் சுடலை மாடன் சொன்னா யாருக்குமே பெருசா தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஆனா நிறைய பேருக்கு தம்புரான் இல்ல மதன் இல்ல மதன் தம்புரான் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் சுடலை மாடனுக்கு கேரளாவில் எல்லாருக்குமே தெரியும். இது சுடலை மாடன் கேரளாவில் இருக்கிறதுக்கான இது என்ன சொல்றாங்கன்னா, சுடலை மாடன் முதல்ல மலையாளம் தான் வந்தாரு, அதனால சுடலை மாடனுக்கு அங்க கோயில்கள் நிறைய உண்டு அப்படின்ட்டு ஒரு குரூப் சொல்லுதாங்க. இன்னொரு ஒரு குழுவினர் என்ன சொல்லுதாங்கன்னா, தமிழ்நாட்டை ஒட்டுன பார்டரான தமிழ்நாட்டு எல்லை பகுதியில நிறைய சுடலமட சாமி கோயில் இருக்கு. அதாவது சுடலமட சாமி கோயில் சொல்லக்கூடாது, தம்புரான் மதன் அவங்களோட கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தல திருவனந்தபுரத்துல சுடலை மாடனுக்கு அதிகமான கோயில் இருக்கு. நிறைய கோயில்கள் திருவனந்தபுரத்துல இருக்கு. அடுத்தால இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வாழ் மக்கள், தென் தமிழ் வாழ் மக்கள் கேரளாவில் எந்தெந்த மூலையெல்லாம் இருக்காங்களோ, கொஞ்சம் பரவி இருக்காங்களோ, இல்லை கேரளா மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள் வெளிநாடு அந்த மாதிரி நிறைய இடத்துல சுடலமாடன கோயில் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல எங்கெங்க கோயில் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதில பார்ப்போம். முதல்ல கேரளாவில் இந்த மாதிரி சொல்றாங்க, தமிழ்நாட்டு தென் தமிழ் வாழ் மக்கள் இந்த மாதிரி கேரளாக்குள்ள உள்ள வந்து இருக்கனால அங்கங்க இந்த மாதிரி தம்புரானுக்கு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கேரளா தம்புரானுக்கும் தமிழ்நாடு சுடலை மாடனுக்கும் பெருசாலாம் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லைங்க. ஒரே ஆள் ஒண்ணுதான், பேர் வேற வேற. நம்ம இதுல இருக்க மாதிரி 21 பந்தியில இருக்க மாதிரி 21 தெய்வங்களுக்கும் பேர் மட்டும்தான் வேற வேற, தவிர 21 தெய்வங்களும் ஒண்ணுங்க மாதிரி சுடலை மாடனுக்கும் தம்புரானுக்கும் பேர்கள் மட்டும்தான் வேற வேற தவிர்த்து ரெண்டு பேருமே ஒரே இதுதான். சுடலை மாடனுக்கும் அசையப்படல் தான், தம்புரானுக்கும் அசையப்படல் தான். சுடலை மாடனுக்கும் சுருட்டு சாராயம் தான், தம்புரானுக்கும் சுருட்டு சாராயம் தான். சுடலை மாடனுக்கும் கருப்பட்டி எள்ளு புண்ணாக்கு தான், தம்புரானுக்கும் கருப்பட்டி எள்ளு புண்ணாக்கு தான். அதனால தெய்வங்களோட பெயர்கள் மட்டும்தான் வேற வேறைய தவிர்த்து மற்றபடி தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தல கேரளா மக்கள் அதிகமா சுடலை மாடனை வணங்குறதுக்கான காரணம், கேரளாவில் அதிகப்படியான மாந்திரிகவாதிகள் இருக்காங்க. அவங்களோட ஏவல், பில்லி, சூனியம் போன்ற அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கே முதல்ல கேரளா மக்கள் அதிகமா பெரிய லெவல்ல நம்புத தெய்வம் சுடலை மாடன் தான். மற்ற தெய்வங்களையும் நம்பலாம், ஆனா அந்த மாதிரி பில்லி சூனிய ஏவல்கள்ல இருந்து விலகுறதுக்கு சுடலை மாடன் தான் மிக மிக பெரிய சக்தி. ஆனாலே கேரளா மக்கள் நிறைய பேர் சுடலை மாடன்னா ரொம்ப பயபக்தியோட, ரொம்ப பயத்தோட தான் வணங்குவாங்க. என்னதான் நம்ம ஊர்லயே சுடலை மாடனுக்கு அதே வேலையா இருந்தாலும் கேரளாவில் வந்து அதிகப்படியான மாந்திரிகம் உண்டு. நம்ம ஊர் சைடுல மாந்திரிகம் பண்ணதுக்கான ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா கேரளாவில் இது ஒரு குழல் தொழில் மாதிரி, அங்கே சில பயிற்சி மையங்களும் வச்சு இந்த மாதிரி பில்லி சுனி ஏவல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கே இடம் இருக்கு. அதனால அவங்க வந்து பிடிக்காதவங்க மேல உடனே நம்ம ஒரு தொழில் கத்துக்கிட்டா என்ன பண்ணுவோம், அடுத்தால அவங்க பிடிக்காத அது மாதிரி அங்க கேரளாவில் உள்ளவங்க பில்லி சுனியம் கத்திட்டு அவங்க கூட உள்ளவங்களுக்கு தான் ஏவல் பில்லி சுனியங்கள் இந்த மாதிரி வைக்குது. இந்த மாதிரி பில்லி சுனியங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு சுடலை மாடன் வந்து மிக மிகப்பெரிய தெய்வீக சக்தி. நீங்க உங்களோட பில்லி சூனிய ஏவலுக்கு கேரளாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாடுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பில்லி சூனிய ஏவல்ல இருந்து விடுபடுறதுக்கு, உங்களோட தீய சக்திகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு முதல் தெய்வம் மாடன் வகையறா மட்டும்தான். நீங்க சுடலை மாடன் மட்டும் இல்ல, சுடலை மாடன் பந்தியில இருக்க 21 பந்தி, 61 சேனை, 108 மாடன்கள்ல எந்த மாடனை வணங்கினாலும் சரி உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியத்துல இருந்து கண்டிப்பான விலக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தீய சக்தி வச்சு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்க மாடன்ல உள்ள எந்த மாடன் வணங்கினாலும் சரி உங்களுக்கு தீய சக்திகள் உங்கள்கிட்ட இருந்து விலகும். அதே மாதிரி உங்களுக்கு திருமண தடையோ, ஒரு கல்யாண தடையோ, ஒரு குழந்தை பாக்கியமோ, எந்த தடைகள் இருந்தாலும் சரி, தொழில் தடையோ எதா இருந்தாலும் சரி, நீங்க சுடலை மாடன், அது எந்த மாடனாலும் சரி, அக்னி மாடன், ஆதாளி மாடன், 21 பந்திக்காரன்ல எந்த மாடனா இருந்தாலும் சரி, 61 சென்னையில எந்த மாடனா இருந்தாலும் சரி, 108 சுடலை மாடன்ல எந்த மாடன்ல போய் நீங்க வணங்கினாலும் சரிதான், உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீக்கி தரதுல மிக மிக பெரிய கெட்டிக்காரரு சுடலை மாடன் தான். அடுத்தல கேரளாவில் இவரை வந்து மதன் தம்புரான் அல்லது மதன் தம்புரான் கூப்பிடான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எந்தெந்த மாடன், நம்ம ஊர்ல இப்போ சுடலை மாடன்னா இந்த அக்னி மாடன், அந்த மாதிரி ஆதாளி மாடன்,
கிணத்தடி மடன், செக்கடி மடன், அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல, அந்த உருவத்துக்கு ஏத்தாப்புல பள்ளி மடன், பனையடி மடன், அந்த மாதிரி ஒவ்வொரு மாடன்கள் சொல்ற மாதிரி கேரளாவிலையும் சொடலைய 21 விதமா கூப்பிடுதுங்க. இது ஒருவேளை 21 பந்தியா கூட இருக்கலாம். கேரளா சொடலை மாடனோட 21 பந்தியா கூட இருக்கலாம். இல்ல கேரளாவில் பொதுவா வழிபடுத 21 சொடலை மாட தெய்வங்களா கூட இருக்கலாம். அதுல முதல்ல அக்னி மதன், அடுத்து ஆத்தாளி மதன், அடுத்து பைரவ மதன், அடுத்து தாராமதன், சந்தாமதன், கலாமதன், கந்தலாமதன், முனிமதன், ரக்தாமதன், கோட்டிமதன், போதிமதன், முண்டாமாடன், வீச்சுமதன், உச்சிமதன், கோழிமதன், பேச்சுமதன், வேட்டைமதன், பம்பாய் மதன், கல்லாமதன், புல்லாமதன், கட்டாளி மதன். மொத்தம் 21 தெய்வங்கள் அங்க சுடலை மடன் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த இது மதன் சொல்லினாலும் சொல்லலாம், அக்னி மதன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அக்னி தம்புரான்னாலும் சொல்லலாம், இல்ல அக்னி மதன் தம்புரான்னாலும் சொல்லலாம். சரிங்களா? அவங்களுக்கு சுடலைங்கிறத நம்ம ஊர்ல மாடன், சுடலை மாடன், சுடலை மாட சுவாமி, சுடலை ஈஸ்வரர், அந்த மாதிரி ஒவ்வொரு பேரா வச்சு விடுற மாதிரி தான் அவங்க மதன் தம்புரான் அல்லது மதன் தம்புரான் வச்சிருக்காங்க. நீங்க இதுல பார்த்துட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க, முண்டா மாடன் ஒண்ணு பார்த்துருப்பீங்க. முண்டா மாடன்னா அங்க முண்ட சாமியும் உண்டானா, சுடலை மாடன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் கண்டிப்பா தாயான பேச்சும் இருப்பாரு, தம்பியான முண்டனும் இருப்பாரு. அது நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எந்த இலக்கைக்கு போனாலும் சரி, சுடலை மாடன் கூட தாயாக பேச்சியம்மனும் வருவா, தம்பியாக முண்டனும் வருவாங்க. இது எல்லா பக்கமும் இது பொதுவானதுதான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு மதன் ஒண்ணு வரும். அந்த மாதிரி சுடலை மாடன் எடுத்தாலே இந்த பேச்சியம்மனும் கூட வருவா, முண்டனும் கூட வருவாங்க. மற்ற இதுல 21 மாடன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அங்க நிறைய பக்கம் மாடன்கள் இருக்கதா சொல்றாங்க. ஆனா திருவனந்தபுரத்துலதான் அதிகமான மாடன் கோயில் இருக்குதாகவும், அடுத்து தமிழ்நாட்டை ஒட்டி கேரளா பார்டரை ஒட்டி இருக்க தமிழ்நாட்டு சைடு, இல்ல தமிழ்நாடு பார்டர் ஒட்டி இருக்க கேரளா பக்கத்துல ஃபுல்லா அந்த மாதிரி மாடனுக்கு நிறைய கோயில் இருக்க மாதிரி சொல்றாங்க. உள்ள போக 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 கோயில்கள் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா கோயில்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரிங்களா? அடுத்தால நம்ம இப்போ கேரளாவில் உள்ள சுடலை மாடனை பற்றின குறிப்பு, சுடலை மாடனை பத்தி தெரிஞ்சிருக்கோம். இதுவுமே நான் எந்த புராணத்துல இருந்து எடுக்கல, எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின வேற எதுவும் தகவல்கள் வேணும், இல்லை உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதே மாதிரி சுடலை மாடனை பத்தின ஒவ்வொரு குறிப்புகள், ஒவ்வொரு வரலாறுகள் எல்லாம் தொடர்ச்சியா நம்ம வீடியோல வந்துகிட்டே இருக்கும். அதனால சுடலை மாடன் பிடிக்கும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க.